விஷயம் எல்லாரும் ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எல்லாருமே ஆல் இஸ் வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டரை கிழிச்சதுனால தான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. ஸோ ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. எல்லாமே நன்மைக்கு தான். 6 மாசத்துல நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஒரு தொடர்ந்து 6 மாசத்துல எங்களை அசைச்சு பார்த்தரலாம் என்று நினைக்கும் அனைவருக்குமே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மாதங்கள் மட்டுமல்ல, இனி 60 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு செங்கற்கல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க. நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே? ஏன் நாங்க நல்லது செய்யணும்னு ரீல்ஸ் போட்டோம், தப்பு பண்ணவே கூடாதுன்னு நாங்கள் ரீல்ஸ் போடுறோம். ஆனால் நீங்கள் ரியலாகவே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மாண்புமிகு எதிர்கட்சி அண்ணா அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, டென்ஷன் இல்லாமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும், அதனால எங்களுக்கு டென்ஷனே இல்லை. ஸோ கூல். நாங்கள் வெற்றி பெற்றதை எதிர்கட்சியினரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என்னடா இது, எல்லோரும் சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு. மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர்களே, சின்ன தீக்குச்சி தான் ஒளி தரும் விளக்கையும் ஏற்றும், மாபெரும் காட்டையும் எரிக்கும். பொறாமை மற்ற மாநில முதல்வர்கள் கூட பார்த்து பொறாமை கொள்ளும் எங்கள் முதல்வர். பொறாமையும் சற்று அழகுதானே அவருக்கு. அவர் பிடிச்சிட்டாரு. மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. இனிமே அதை யாராலையும் வெளியில அவரை எடுக்கவே முடியாது. தலைவா, இவர் கிரேட் தலைவா, கிரேட். சரி, போதும். எங்களுடைய முதல்வரை பற்றியும் எங்கள் ஆட்சியை பற்றியும் நாங்கள் சொன்னது. ஏன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய முதல்வரையும் பற்றி சொன்னோம்னா எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. என்ன பண்ணுறது? ஓம் சக்தி பராசக்தி, எல்லோரையும் காப்பாற்றுங்க சக்தி. சரி, நான் நேரடியாக எங்களோட தொகுதியோட கோரிக்கைகளுக்கு உள்ளே வந்துடுறேன்.